வணக்கம் நண்பர்களே. கிறிஸ்தவ நூலான பைபிளில் ஒரு கதை உண்டு, நோவா தாத்தா கதை. இந்த உலகம் அழிய இருக்கிறது, பாவம் செய்தவர்களை தண்டிப்பதற்காக இந்த உலகம் அழிகிறது. அவர்கள் செய்த பாவத்தினால் அவர்கள் அழியப் போகிறார்கள். ஆனால் நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும், ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சிடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் கடவுள் நோவா தாத்தாவை அனுப்பினார். அந்த நோவா என்பவர் எல்லோரிடத்திலும் கடவுளுடைய பிரசங்கத்தினை சொல்லி, கடவுளுடைய செய்தியை சொல்லி, என்னை நம்புபவர்கள் அனைவரும் அந்த கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அப்போது அந்த கப்பல் நீரில் மிதக்கவில்லை, அது ஒரு கரையில் இருக்கிறது. கேட்பவர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது, கரையில் நிற்கும் கப்பலில் நாம் ஏன் ஏற வேண்டும்? அது கடலுக்குள் கூட நிற்கவில்லையே, ஒரு ஆற்றில் கூட நிற்கவில்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால் அவர் மேலே சந்தேகப்பட்டு யாரும் அந்த கப்பலில் ஏறலை. அவர் ஒவ்வொரு உயிரினத்திலும், மனிதர்கள் அல்லாத ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஆண் ஒரு பெண் என்ற சமநிலைக்காக அந்த உயிரினங்களை எடுத்து கப்பலில் அவரை ஏற்றி விடுகிறார். ஏனென்றால் இவர் பேசும் மனித பாஷை புரியாத விலங்குகளுக்காக அந்த நன்மையை செய்கிறார். அந்த விலங்குகளையும் பறவைகளையும் அந்த கப்பலில் ஏற்றி விடுகிறார். இறுதியில் அவர் பேச்சில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்று நம்புபவர்கள் அந்த கப்பலில் ஏறினார்கள். திடீரென்று பார்த்தால் மழை, மிகப்பெரிய மழை, அந்த வரலாறு காணாத மழை என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, கனமழை பெய்தது. அப்போது எல்லா இடத்துலையும் வெள்ளக்காடாகுது. இவங்க இந்த நோவா தாத்தாவை நம்பாதவங்களும் இந்த நோவா தாத்தாவுடைய பேச்சில் அவநம்பிக்கை உள்ளவங்களும் என்ன பண்ணாங்க, இது தரையில் தான் நிற்கிதுன்னு நினச்சாங்க. ஆனால் பெரும் வெள்ளம் வந்தவுடன் அது மிதக்க ஆரம்பித்தது. மழை நிற்கவே இல்லை, தொடர்ந்து மக்கள் ஓலமிட்டார்கள். அப்போது தான் அவங்களுக்கு இந்த கப்பல் ஏறியிருந்தால் நம்ம தப்பிச்சிருப்போமோன்னு தோணுச்சு. எல்லோரும் கையேந்தி கூப்பாடு போட்டாங்க. ஆனால் நோவா தாத்தா சொன்ன கடைசி வார்த்தை, கப்பலின் கதவுகள் பூட்டப்பட்டு விட்டது, சாவியும் இறைவனிடம் இருக்கிறது, இனி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று. அப்பொழுது அத்தனை மக்களும் ஐயோ அவர் பேச்சை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு. இந்த நோவா தாத்தா கதை இப்போது யாருக்கு நான் சொல்கிறேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். விஜய், தயவு செய்து அந்த கப்பலை நம்புங்கள். உங்களுக்கு இறைவனாக பார்த்து சில செய்திகளை கொடுக்கிறார்கள். உங்களுடைய தனிப்பட்ட குணம், உங்களை சுற்றி இருப்பவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகள், இதனால் நீங்கள் நோவா தாத்தாவை நம்பவில்லை. நான் நோவா தாத்தா என்று குறிப்பிட்டது யார் என்பதும் விஜய்க்கு தெரியும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.